குடும்பங்கள் கூடி கொண்டாடிட இந்த தீபாவளி உங்களுக்காக தி லெஜண்ட் நியூ சரவணா ஸ்டோர்ஸ் ஸ்ரீநகர் மற்றும் பாடி. பொனிட்டா ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஷேப்பியர் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் ரூபாய் 50,000 முதல் ஆரம்பம். இன்றே உங்களது தோற்றத்தை எக்ஸ்பர்ட் உதவியுடன் மாற்றவும். உடனே முன்பதிவு செய்யுங்கள். இருசக்கர வாகன பயணத்தை தவிர்த்தால் நன்று என்று விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். இருசக்கர வாகன பயணத்தை தவிர்த்தால் நன்று என்று தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் லக்ஷ்மணன் வழங்க கேட்கலாம். லக்ஷ்மணன், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநில மாநாடு நாளை நடைபெற பணிகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த மாநில மாநாடு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தொடர்ந்து கட்சியின் தலைவர் விஜய் பல்வேறு அறிக்கைகளும் வெளியிட்டு வருகிறார். அதன் தொடர்ச்சியாக தற்போது ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையில் என்னவென்று பார்த்தால், பெயரை போலவே சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்லியே ஆக வேண்டும் என்றும், அப்படித்தான் கடிதங்கள் சொன்னதையே இங்கு மீண்டும் வலியுறுத்தப் போகிறேன். குறிப்பாக காரணம், எல்லா வண்டிகளிலுமே எனக்கு நீங்கள் பாதுகாப்பாக முக்கியம் என்றும், ஆகவே மாநாட்டு பயணம் பாதுகாப்பில் நீங்கள் அனைவரும் மிக கவனமாக இருக்க வேண்டும் எனவும், இருசக்கர வாகன பயணத்தை தவிர்க்க வேண்டும் எனவும் உங்கள் பாதுகாப்பு கருதி இதை நான் சொல்கிறேன். அதை போலவே வருகிற வழிகளில் பொதுமக்களோ போக்குவரத்திற்கோ இடையூறு செய்யாமல் வர வேண்டும். போக்குவரத்து நெறிமுறைகள் கவனம் செலுத்துவதோடு மாநாட்டு பணிகளுக்காக கழக தன்னார்வலர்கள் மற்றும் தனியார் பாதுகாவல் படைக்கு ஒத்துழைப்பு நல்வதோடு மாநாடு சார்ந்த காவல்துறையின் பாதுகாப்பு நெறிமுறைகளும் முழு ஒத்துழைப்பை கொடுக்க வேண்டும் என்றும், உங்களின் பாதுகாப்பான பயணத்தை எண்ணியபடியே மாநாட்டிற்கு வருவேன் என்றும், நீங்களும் அதை மனதில் வைத்து வாருங்கள், அப்படிதான் வர வேண்டும் என்றும், நாளை நமது மாநாட்டில் சந்திப்போம், மாபெரும் அரசியல் சரித்திரத்தை நிகழ்த்தி காட்டுவோம் என்றும் தொடர்ந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த முதல் மாநாடு முன்னிட்டு பல்வேறு அறிக்கைகள் வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ரசிகர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என ஏராளமானோர் பாதுகாப்பான முறையில் வர வேண்டும் என்றும், இதன்படி அதாவது இந்த மாநாட்டிற்கு வரும்படி பொதுமக்கள் மற்றும் எதற்கும் காவல்துறையினர் யாருக்குமே இது போன்ற இடையூறுகள் கொடுக்காமல் பாதுகாப்பான முறையில் செல்ல வேண்டும் எனவும் தற்போது வலியுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமின்றி இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் முழுவதுமே கடந்த 20 நாட்களாக தீவிரமான முறையில் நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த பாதுகாப்பு பணியில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் காவல்துறையினரும் பாதுகாப்பான முறையில் பணியில் ஈடுபட வேண்டும் எனவும் தற்போது ஒரு அன்பு கடிதமாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தற்போது நிர்வாகிகள் கட்சி நிர்வாகிகளுக்கும் தொடர்ந்து ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மாநாட்டிற்கு வரும் பொதுமக்கள் இருசக்கர வாகன பயணத்தை தவிர்க்குமாறு தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். இது பற்றிய விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லக்ஷ்மணன்.